இலங்கையில் பல இடங்கள்லையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருது. அக்குறை கூட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சந்தேக நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படலை, கைது செய்யப்படாத ஒரு பின்புலத்தில் இன்றைய நாளில் அடுத்தடுத்து 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. களுத்துறை பிரதேசத்தில் 32 வயதான ஒரு இளைஞர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. கொழும்பு ஜிந்திப்பிட்டி பிரதேசத்தில் 5 பேர் கூடியிருந்த ஒரு இடத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு தகவல்கள் வெளிவந்திருக்கு. எல்லாமே பாதாள குழுக்களுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிற மோதல், அதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் ஒரே நாளில் திரும்ப அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. சுற்றுலாத்துறையில் தாக்கம் செலுத்துகிற ஒரு விஷயமாகவும் இது மாறி இருக்கு. இலங்கையில் வேர்ல்ட் கப் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் கொழும்புல ஜிந்திப்பேட்டியில் இந்த மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கிறதுன்றதும் ஒரு சிக்கலுக்குரிய விஷயம். பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. களத்துறையில் இன்றைக்கு இரவு 7 மணிக்கும் 8 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு கடைக்குள்ள புகுந்த துப்பாக்கிதாரி ஒருத்தரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. 9mm பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டு 32 வயதான புஷ்பகுமார் என்று சொல்லப்படுற நபர் இலக்கு வைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது. துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிற நபர்கள் யார், எதுக்காக இந்த சம்பவம் நடத்தப்பட்டதுன்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது. யாரும் இதுவரைக்கும் கைது செய்யப்படவும் இல்லை. அதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி வெளிவந்து கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளேயே அதே நேரத்துக்குள்ள பதிவாகி இருக்கிற இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், அதுவும் கொழும்பு ஜிந்துப்பிட்டி பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. சிசிடிவி காட்சிகள் வெளிவந்திருக்கு. விசாரணைகளுக்குன்னு சொல்லி போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிகை அலங்கார நிலையம், ஒரு சலூன்ல தான் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்ற செய்தி வெளிவந்திருக்கு. 2 பேர் மோட்டார் பைக்ல வர்றாங்க. ஒருத்தர் அவரை துப்பாக்கிதாரி இறக்கி விட்டு வெளியில வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. படியால் ஏறி போய் மேல துப்பாக்கிச்சூடு சலூனுக்குள்ள இருந்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. கீழே இறங்கி அதே பைக்ல ஏறி 2 பேரும் தப்பி போறது அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள்ல பதிவாகி இருக்கு. இதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இரவு நடந்திருக்கிற சம்பவம் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படலை. 5 பேர் கூடியிருந்த ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி நடத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்குன்றது இப்போ முதல் கட்டமாக வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். 30 வயதான ஒரு இளைஞர். இன்னும் 2 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் இருந்த இடத்துல இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு. 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 2 பேர் நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. 2 தமிழ் பாதாள குழுக்களுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிற, நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மோதல் தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரியான ஒரு தகவல். 2 பாதாள குழுக்கள் என்று சொல்லி கடந்த காலங்களில் ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பழனி ரிமோசன் என்று சொல்லப்படுற ஒரு குழுவுக்கும் பூக்குடு கண்ணா என்று சொல்லப்படுற ஒரு குழுவுக்கும் இடையில மோதல் நடந்து வருது. அதுக்கு பழி வாங்குற மாதிரியான ஒரு சம்பவமா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் இருக்கு. பழனி ரிமோசனுடைய குழுவை சேர்ந்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு தகவல் இருக்கு. பூக்குடு கண்ணா தரப்பால் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு தகவல். என்ன சொன்னா, போன மாதத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. குடும்ப தகராறும் அதுக்கு பின்னால் இருக்கு. 2 பாதாள குழுக்களுக்கு இடையில இருக்கிற மோதலும் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரணம் என்ற மாதிரி அன்றைய நாளில் நாங்கள் கதைச்சிருந்த ஊடகங்களில் செய்திகளும் வெளிவந்திருந்தது. பழனி ரிமோசன் குழுவுக்கும் பூக்குடு கண்ணா குழுவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் ஒரு குடும்ப தகராறும் அதுக்கு பின்னால் இருந்த காரணம். ஒரு 42 வயதான நபர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. ஜிந்துப்பிட்டி பிரதேசத்தில் வீட்டுக்குள்ள இருந்த சந்தர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் காயமடைகிறாங்க. 3 வயது 4 வயதான பிள்ளைகள் காயமடைஞ்சு ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். ஜேசுதாசன் என்று சொல்லப்படுற நபர், கொனிஸ்டன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட 42 வயதான நபர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் போன மாதம் பதிவாகி இருந்தது. அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற காரணமாக சொல்லப்பட்டது இந்த 2 குழுக்களுக்கும் இடையில நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு போட்டி, மோதல், பழிவாங்குற செயற்பாடு காரணம் என்ற மாதிரி ஊடக செய்திகள் வெளிவந்திருந்தது. பூக்குடு கண்ணாவோட நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கிற அன்றைய நாளில் கொலை செய்யப்பட்ட கொனிஸ்டன் மனைவிக்கும் இன்னும் ஒரு பெண்ணுக்கும் இடையில ஒரு தகராறு ஏற்பட்டிருந்ததாம். கொனிஸ்டன் மனைவி அந்த மற்ற குழுவை சேர்ந்த பழனி ரிமோசன் சித்திக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை நடக்குது. கெட்ட வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. இதுவும் அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணமாக இருக்கலாம் என்ற மாதிரி அன்றைய நாளில் செய்திகள் வெளிவந்திருந்தது. ஊடகங்கள் அது பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. இப்போ அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்து பல நாட்கள் கடந்ததுக்கு பிறகு போன மாதம் அந்த சம்பவம் நடக்குது. இன்றைக்கு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமான செய்தியை நாங்கள் கேள்விப்படுறோம். அன்றைக்கு நடந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட நபர் பூக்குடு கண்ணாவுக்கு
நெருக்கமான ஒரு நபர்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரப்பு வந்து பழனி ரிமோசனுக்கு நெருக்கமானவர்கள் என்ற ஒரு தகவல் இருக்கு. அப்ப 2 குழுவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் பழி வாங்குறதுக்காக நடத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவமா ஜிந்துபிட்டி பிரதேசத்துல இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. விசாரணைகள் நடக்குது. இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. அக்குறைகூட பிரதேசத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. சட்டத்தரணி மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களும் கைது செய்யப்படல. படகு மூலமா இந்தியாவுக்கு துப்பாக்கிதாரிகள் அதோட தொடர்பு பட்டிருக்கிற நபர்கள் தப்பி போறதுக்கான ஒரு முயற்சி இருக்கின்ற ஒரு ரகசிய தகவல் போலீஸுக்கு கிடைச்சி அதுக்கு பிறகு கடற்படைக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரியும் ஒரு செய்தியும் ஒரு தகவலும் இருக்கு. இதுவரைக்கும் அந்த சம்பவம் சம்பந்தமாகவும் யாரும் கைது செய்யப்படல. ஆனால் இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அடுத்தடுத்து இலங்கையில் நடக்கிற காலகட்டம்ன்றதும் கொஞ்சம் முக்கியமானது. என்னன்னு சொன்னா இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. கொழும்பை சுற்றி கடுமையான பாதுகாப்பு இருக்கு. சுற்றுலாத்துறை வந்து இன்னும் முன்னுக்கு போறதுக்கான எல்லா ஹோட்டல்களும் நிரம்பி வழிஞ்சு கொண்டிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்ற மாதிரி பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சுற்றுலாத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகிறதுன்றது உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். என்னதான் விசாரணைகள் நடத்தப்பட்டு சில நேரங்களில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஒரே நாளில் 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான அக்குறைகூட பிரதேசத்தில் ஒரு சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் சுற்றுலாத்துறைக்கு நல்ல செய்திகளாக கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாமகேவா ஒரு ஊடக சந்திப்பில் வந்து அரசாங்கத்துக்கு 2 ஆலோசனைகளை சொல்லியிருந்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துறதா இருந்தா 2 ஆலோசனைகள் இருக்குன்னு சொல்லி 2 விஷயங்களை குறிப்பிட்டார். முதலாவது, இலங்கையில் இருக்கிற ஆயுத கட்டளை சட்டம் திருத்தப்பட வேண்டியது கட்டாயமானதான். என்னன்னு சொன்னா சில நபர்களுக்கு அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டு துப்பாக்கிகள் விநியோகிக்கப்பட்டிருந்தாலும் அந்த துப்பாக்கிகள் எதுக்காக பயன்படுத்தப்படுது என்றதை பற்றி அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு நடைமுறையோ பொறிமுறையோ கிடையாது. இது வந்து இந்த சட்டம் திருத்தப்பட்ட இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட முடியும். இன்னொரு பக்கம் இலங்கையில வந்து 80களினுடைய கடைசி காலகட்டத்தில் வெளியில போன துப்பாக்கிகள் இருக்கு. போர் நடந்த காலகட்டத்தில் வெளியில சமூகத்துக்கு வந்த துப்பாக்கிகள் இருக்கு. கடற்பரப்பு மூலமா துப்பாக்கிகள் கடத்தப்பட்டிருக்க முடியும். இந்த துப்பாக்கிகளை கண்டுபிடிக்க இருந்தா இப்ப இருக்கிற ஆயுத கட்டளை சட்டம் திருத்தப்படணும். அது அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது கட்டாயமானதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனையை அவர் கொடுத்திருந்தார். அவர் குறிப்பிட்ட 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல்லையும் அதே விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கிறார். இலங்கையில மரண தண்டனையை தற்காலிகமானு சொன்னாலும் நிறைவேற்ற வேண்டியது கட்டாயமானது. பெருந்தொகையில போதைப் பொருள் கடத்தி கொண்டிருக்கிற நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. என்று சொன்னால் மற்ற நபர்கள் இதோட போதைப் பொருளை பயன்படுத்தின நபர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கறதுலையோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுலையோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தி கொண்டிருக்கிற நபர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு மரண தண்டனை ஏற்கனவே விதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த தூக்கு தண்டனை நிலையில நிறைவேற்றப்படுறது கிடையாது. தூக்கு தண்டனையை நிறைவேற்றின இந்த மாதிரியான குற்றங்கள் குறைக்கப்படலாம்னு சொல்லியும் ஒரு ஆலோசனையை வந்து முன் வச்சிருக்கிறார். என்று சொன்னா துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பாதாள குழு நடவடிக்கைகளுக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குன்றதை நாங்க தொடர்ச்சியா கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆலோசனை என்னன்னு சொன்னா, முதலாவது ஆயுத கட்டளை சட்டம் திருத்தப்படணும் என்றது, 2வது மரண தண்டனை நிறைவேற்றப்படணும் என்றது. இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வுல போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சொல்லியிருந்தார், இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து அரசியல் ரீதியான எந்த விதமான தலையீடும் கிடையாது, அரசியல் ரீதியில வந்து யாருக்கும் உதவி செய்யறதும் கிடையாது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாம போகுமா இருந்தா அது போலீசினுடைய இயலாம போலீசினுடைய தோல்வியாக தான் இருக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா பலத்தையும் எல்லா சக்திகளையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா அறிவிச்சிருந்தார். ஆனால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒரே நாளில் களுத்துறை பிரதேசத்தில் ஒரு சம்பவம் பதிவாகுது. கொழும்பு ஜிந்துபிட்டி பிரதேசத்தில் 5 பேர் இலக்கு வைக்கப்பட்டு ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அக்குறைகூட பிரதேசத்தில் பதிவான துப்பாக்கிச்சூடு எந்த ஒரு சந்தேக நபர்களும் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. தொடர்ச்சியா துப்பாக்கிச்சூடுகள் நடக்கிற ஒரு நாடா இலங்கை வந்து மாறுது என்ற மாதிரி தான் வெளி உலகத்துக்கு இந்த செய்தி வந்து போக போகுது. உண்மையும் கூட அதுதான். இந்த மாதிரியான துப்பாக்கி சூடுகள் தொடர்ச்சியா பதிவாகி வருது. என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.